அப்பதான் அவங்க வந்து ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணிட்டா கூட, திரும்ப திரும்ப இந்த குடலிறக்கம் பிரச்சனையும், அது சம்பந்தப்பட்ட சிம்ப்டம்ஸும் அவங்க வருவத நிச்சயமா தடுக்க முடியும். இந்த கமெண்ட் செக்ஷன்ல சர்ஜரி பண்ணிக்கிட்ட உங்களுக்கு என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு? அப்படின்றத நீங்க அப்டேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு ஒரு 1 இயர், 2 இயர் வரைக்கும் எந்த சிம்ப்டமுமே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப அதே பிரச்சனை இருக்கலாம். இல்ல பிளட் பிரஷர் ரைஸ் ஆவறது, படபடப்பு பால்பிட்டேஷன் ஹார்ட்ல வர்றது. ஸோ இந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ் ஸ்லீப்பே இருக்காது. தூக்கமே இருக்காது. இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆஃப்டர் சர்ஜரி உங்களுக்கு என்ன மாரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க? அப்படின்றத நீங்க மறக்காம அப்டேட் பண்ணுங்க. சரி. அடுத்து இந்த ஹெர்னியா வரதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, சிவியர் கான்ஸ்டிபேஷன். மோஷன் சரியா போகாம, மலக்குடலில் ஏற்படக்கூடிய மலக்கட்டுனால இந்த ஹெர்னியா ப்ராப்ளம் நெறைய பேருக்கு வருது. சரி அப்படின்னு பார்த்தா, பொறக்கிற குழந்தை